போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. காசினி எங்கும் காண கிடைக்காத வாசஸ்தலம் ஒன்று எங்களுக்காக. காசினி எங்கும் காண கிடைக்காத வாசஸ்தலம் ஒன்று எங்களுக்காக. ராஜனுடன் நாம் இருப்பதற்காக ஆயத்தமாக்கி அழைப்பென்றார். போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. துன்பங்கள் சூழினும் என்பமதாக்கி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து. துன்பங்கள் சூழினும் என்பமதாக்கி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து. இன்று வரை இறையின் பாதம் நாட இன்று வரை இறையின் பாதம் இந்த கிருபை நினைந்து நட்போடு போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. பாத்திரமற்ற இப்பாவிகளிவ்வித காத்திராத கன தானங்களை பெற. பாத்திரமற்ற இப்பாவிகளிவ்வித காத்திராத கன தானங்களை பெற. உத்தம மார்க்கமதான என்னேசுவின் உத்தம மார்க்கமதான என்னேசுவின் முகம் கண்டு என்று கடிக்கலாம். போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. இம்மானுவானவர் அம்பரமேக இம்மானுவேலனும் மனுவாதி. இம்மானுவானவர் அம்பரமேக இம்மானுவேலனும் மனுவாதி. தந்தை வெறுத்து தாரை மட்டும் தாழ்ந்து தந்தை வெறுத்து தாரை மட்டும் தாழ்ந்து நம்மை அணைத்திட தம்புயிர் விட்டனர். போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. காசினி எங்கும் காண கிடைக்காத வாசஸ்தலம் ஒன்று எங்களுக்காக. காசினி எங்கும் காண கிடைக்காத வாசஸ்தலம் ஒன்று எங்களுக்காக. ராஜனுடன் நாம் இருப்பதற்காக ராஜனுடன் நாம் இருப்பதற்காக ஆயத்தமாக்கி அழைப்பென்றார். போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. துன்பங்கள் சுழினும் என்பமதாக்கி அன்புடன் ஐயன் அடி
அடியாரை காத்து துன்பங்கள் சூழினும் இன்பமதாக்கி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து இன்று வரை இறையின் பாதம் நாட இன்று வரை இறையின் பாதம் நாட இந்த கிருபை நினைந்து நட்போடு போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. Please subscribe my YouTube channel Songs of Praise. ஒரு டேட் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவார். நாம் அதை செய்யாவிட்டாலும் அது ஒரு நன்றியின் வெளிப்படுத்தல் தான். இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்ததற்கு ஒவ்வொரு நாளையும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்படி நாம் கடனாளிகளா இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு நேரம் இல்லாதபடினால் நன்றி செலுத்த ஜெபிக்க வேண்டிய எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆகையால் இந்த மாதத்தினுடைய 30 நாட்களும் கிருபையாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தபடியால் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாம் மனுஷர்கள் தான். தேவன் எங்கேயோ இருக்கிறவர், நம்மை கடந்தவர். அவருடைய லெவலுக்கும் நம்ம லெவலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா கொஞ்சம் நம்ம லிஃப்ட் பண்ணி அவருடைய லெவலுக்கு ஏற்ற குறிப்புகளை சொல்லும்படியாதான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிருங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அதனால அவருடைய ஒத்துழைப்போடு கர்த்தருடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற குறிப்புகளை சொல்லி நன்றி செலுத்த ஜெபிக்க ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரையும் நன்றினால் நிரப்பி இன்றைக்கு இப்பொழுது தேவ சமூகத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து நன்றி செலுத்த உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேரளாவில் மாத இறுதி கூட்டமே கிடையாது. கேரளாவில் எங்கேயுமே கிடையாது. ஆனா மாச யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் மாதத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை காலையில் 9 to 1 முழு சென்ட்ரல் உள்ள எல்லாரும் சென்ட்ரல் ஃபேத்தும் வந்து ஆண்டவரை துதிப்பாங்க, ஜெபிப்பாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. அப்போ நமக்கு ஆண்டவர் இந்த கூட்டத்தை தந்திருக்கிறார். மாசத்துக்கு ஒரு முறை நம்முடைய லோக்கல் ஃபேத்தோமுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஆகையால் நம்ம சோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் இப்படி சொல்றது இல்ல விஷயம். நம்முடைய இருதயத்தை தேவன் நன்றினால் நிரப்ப வேண்டும். நம்முடைய இருதயத்தில் நன்றி இருக்கு. அந்த நன்றியோடு இருக்கிற ஸ்தோத்திரம் தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிற காரியம். எப்படி நமக்கு ஒரு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதோ ஸ்தோத்திரத்திற்கு கூட ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. ஸ்தோத்திரத்துக்கு நம்ம ஸ்தோத்திரம் அந்த சத்தம் இருக்கு இல்லையா, நம்ம வாயில உச்சரிக்கிறோமே, அதுதான் சரீரம். நமக்குள்ள இருக்கிற நன்றி அதுதான் அதனுடைய ஆத்மா. அப்போ நம்ம ஆண்டவரை நினைச்சு மைண்ட்ல நினைச்சு ஸ்தோத்திரம், அதான் அதனுடைய ஆவி. அப்போ ஆண்டவரை நினைக்காம நன்றினால் நிரம்பாம வெறும் ஸ்தோத்திரம் பண்ண அது என்னது? நீங்க சொல்லுங்க. இது மானிட்டரிங் கொஞ்சம் குறைச்சிருங்க, ரொம்ப லவுடா இருக்கு. ஆண்டவரை நினைக்காம நன்றினால் நிரம்பாம வெறும் ஸ்தோத்திரம் பண்ண அது என்னது?
அதுதான் டெட் பாடி. சத்த சரீரம், அது டெட் பாடி. டெட் பாடிக்கு ஆத்மாவும் கிடையாது, ஆவியும் கிடையாது, வெறும் பாடி தான். அப்போ நம்முடைய துதிகள் ஜீவனுள்ள துதிகளாய் மாற வேண்டும். அதற்காக தேவன் நம்முடைய உள்ளங்களை நன்றினாலும் நம்முடைய நினைவுகளை தேவனாலும் நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது உம்மை துதித்து பாட போகிறோம். அந்த பாடல்களை பழக, அந்த வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள, அதனால் நன்றி செலுத்த, உம்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்தும். இந்த ராத்திரி நேரத்தில் உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய மாம்சம் பலவீனமானது, நீர் எங்களை பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கருவோம். Please subscribe my YouTube channel Songs of Praise. 387வது தெலுங்கு பாட்டு 387. యెహోవాను స్తుతించు నా ప్రాణమా, ఆయన పరిశుద్ధ నామమును సన్నుతించుము. యెహోవాను స్తుతించు నా ప్రాణమా, ఆయన పరిశుద్ధ నామమును స్తుతించుము. నీ ప్రభువు చేసిన ఉపకారములు, నీ ప్రభువు చేసిన ఉపకారములు మరువక స్తుతించుము నా ప్రాణమా, మరువక స్తుతించుము నా ప్రాణమా. యెహోవా నా దోషము క్షమించి నాదు రోగములు స్వస్థపరిచితివి. యెహోవా నా దోషము క్షమించి నాదు రోగములు స్వస్థపరిచితివి. సమాధిలో నుండి నా ప్రాణమును విమోచించి నన్ను అభిషేకించివి. సమాధిలో నుండి నా ప్రాణమును విమోచించి నన్ను అభిషేకించిరి. యెహోవాను స్తుతించు నా ప్రాణమా,
నీ ప్రభువు చేసిన ఉపకారములు నీ ప్రభువు చేసిన ఉపకారములు మరువక స్తుతించుము నా ప్రాణమా మరువక స్తుతించుము నా ప్రాణమా. Thank you Jesus. அதாவது கொஞ்சம் நேரம் கழித்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தி அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் போதனை செய்கிறோம். என் ஆத்மாவே நீ மௌனமா இருக்கக்கூடாது, நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், எவ்வளவு செஞ்சிருக்கிறார் உனக்கு. அதனால என்னுடைய ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அதான் பல்லவி சொல்லுகிறது. ஆகியால் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு போதிக்கிறோம். இது ராத்திரி நேரமா இருக்கிறதுனால நீ தூங்கிடாத. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தூங்காமல் உன்னை ஆசீர்வதித்தாரே, உன்னை நடத்தினாரே. எத்தனை ஆபத்துகள் தோல்விகள் வந்திருக்கலாம், அவர் தானே உன்னை பாதுகாத்தார். நம்முடைய ஜீவ ஊற்று, உன் ஜீவ ஊற்று அவர் தானே, உன் உயிர் அவர் தானே. நீ மௌனமா இருக்காது, நீ ஸ்தோத்திரி. பல விதமான பலவீனங்கள் மத்தியில் இது ஒரு வீக் டே. அப்போ நம்ம எல்லாம் வேலைகளை செய்து தான் டயர்டா வந்திருக்கிறோம். ஆனாலும் அதன் மத்தியில் நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபையை தர வேண்டும். மறுபடியும் நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் போதிப்போமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. యెహోవాను స్తుతించు నా ప్రాణమా ఆయన పరిశుద్ధ నామమును సన్నుతించుము. యెహోవాను స్తుతించు నా ప్రాణమా ఆయన పరిశుద్ధ నామమును సన్నుతించుము. నీ ప్రభువు చేసిన ఉపకారములు నీ ప్రభువు చేసిన ఉపకారములు మరువక స్తుతించుము నా ప్రాణమా మరువక స్తుతించుము నా ప్రాణమా. యెహోవాను స్తుతించు నా ప్రాణమా ఆయన పరిశుద్ధ నామమును సన్నుతించుము. యెహోవాను స్తుతించు నా ప్రాణమా ఆయన పరిశుద్ధ నామమును సన్నుతించుము. నీ ప్రభువు చేసిన ఉపకారములు నీ ప్రభువు చేసిన ఉపకారములు మరువక స్తుతించుము నా ప్రాణమా మరువక స్తుతించుము నా ప్రాణమా. నీ ప్రభువు చేసిన ఉపకారములు నీ ప్రభువు చేసిన ఉపకారములు మరువక స్తుతించుము నా ప్రాణమా మరువక స్తుతించుము నా ప్రాణమా. చేసిన ఉపకారములు నీ ప్రభువు చేసిన ఉపకారములు మరువక స్తుతించుము నా ప్రాణమా మరువక స్తుతించుము నా ప్రాణమా. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. துடபக்கரபக்க ஷபானியானா. நன்றி இயேசுவே. Thank you Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. 154வது மலையாள பாட்டு. வந்தனம் வந்தனம்
தேசமும் பாஷையும் ஜாதிகளையும் இயேசுவினால் சொந்தமாக்கிடாமே. தேசமும் பாஷையும் ஜாதிகளையும் இயேசுவினால் சொந்தமாக்கிடாமே. சந்தோஷ கீதங்கள் என்னும் பாடிடாமே. சீயோனில் காரணம் முழக்காமே. சந்தோஷ கீதங்கள் என்னும் பாடிடாமே. சீயோனில் காரணம் முழக்காமே. மாதுரிய ராகங்களால் நாம் மத்தியில் இயேசுவிலே நவகானம் நித்தியம் பாடி நன்றியோடவர் நாமமுயர்த்தாம். நவகானம் நித்தியம் பாடி நன்றியோடவர் நாமமுயர்த்தாம். கார்முகில் புனை காடும் கழியந்தே காந்தனின் வரவும் அடுக்குன்னே. கார்முகில் புனை காடும் கழியந்தே காந்தனின் வரவும் அடுக்குன்னே. கண்ணாசமில்லாததில் காலம் காந்தையாய் கர்த்தாவின் விசுத்தியை திகட்டாம். கண்ணாசமில்லாததில் காலம் காந்தையாய் கர்த்தாவின் விசுத்தியை திகட்டாம். சூரிய ராகங்களால் நாம் மத்திய இயேசுவிலே நவகானம் நித்தியம் பாடி நன்றியோடவர் நாமமுயர்த்தாம். நவகானம் நித்தியம் பாடி நன்றியோடவர் நாமமுயர்த்தாம். மாதுரிய ராகங்களால் நாம் மத்திய இயேசுவிலே நவகானம் நித்தியம் பாடி நன்றியோடவர் நாமமுயர்த்தாம். நவகானம் நித்தியம் பாடி நன்றியோடவர் நாமமுயர்த்தாம். மாதுரிய ராகங்களால் நாம் மத்திய இயேசுவிலே நவகானம் நித்தியம் பாடி நன்றியோடவர் நாமமுயர்த்தாம். நவகானம் நித்தியம் பாடி நன்றியோடவர் நாமமுயர்த்தாம். Thank you, Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாம் சரணம் சொல்லுகிறது, காரிருள் போல காலம் மாறி போகிக் கொண்டிருக்கிறது. கார்முகில் கருப்பான மேகம் போல. ஆகையால் மாசற்ற ஒரு மனவாட்டியாய் நாம் மாறும்படியாக கர்த்தரில் பரிசுத்தத்தை பூரணப்படுத்த கடவும். அதற்கு பிறகு இயேசு சீக்கிரமாக வருகிறபடினால் என் சிலுவையை நான் நன்றாய் சுமக்க வேண்டும். ரெண்டாவது, தேசங்கள், பாஷைகள், ஜாதிகள் இயேசுக்காக சொந்தமாக்குவோம். நம்முடைய ஜீவியம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய ஊழியமும் நிறைவேற வேண்டும். இந்த ரெண்டுமும் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறினால்தான் அந்த காலம் மாறிக்கொண்டிருக்கும் போது இயேசு வரும்போது அவரை சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். இதற்கு மேலே தாமதம் பண்ண காலம் இல்லை. இது பூமியில் விதைக்க வேண்டிய ஒரு காலம் இல்லை, நமக்கென்று சேர்த்து வைக்க வேண்டிய காலம் அல்ல. இருக்கிறத செலவு பண்ணி ஜீரோ பேலன்ஸோட பரலோகத்துக்கு போயிடணும். அதுதான் நம்முடைய சவால். அதுக்கேற்ற நடத்திப்பை கர்த்தர் தரணும். நம்முடைய யாருடைய காசும் அந்தி கிறிஸ்து கையில் போயிடக்கூடாது, அவனுடைய கண்ட்ரோல் போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா பொருளும் அது கர்த்தருக்கு சொந்தமாய் மாறணும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடையும் நடத்திப்பையும் கர்த்தர் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. தமிழ் பாட்டு 256 256. என்னை மறவா
ஸ்தோத்திரம் மறைந்திருந்து உள்ளங்கையில் வல்லவர் எந்தன் புகழிடவே மறைந்திருந்து உள்ளங்கையில் வல்லவர் எந்தன் புகழிடவே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் திக்கத்தோராய் கைவிடவே வழங்கினீரே என்பதாலே ஸ்தோத்திரம் திக்கத்தோராய் கைவிடவே வழங்கினீரே என்பதாலே ஸ்தோத்திரம் நீரறியாயலும் நீரா என் கரை முடியும் நீரே நீரறியாயலும் நீரா என் கரை முடியும் நீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை தொடுவோம் என் கண்படியை தொடுவதாக உரைப்பதாலே ஸ்தோத்திரம் என்னை தொடுவோம் என் கண்படியை தொடுவதாக உரைப்பதாலே ஸ்தோத்திரம் அக்கினியில் மதிலாக அன்பரு என்னை காத்திடுவே அக்கினியில் மதிலாக அன்பரு என்னை காத்திடுவே என்னை பரதா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் உனக்கே நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்ப்பிடாதே என்பதாலே ஸ்தோத்திரம் உனக்கே நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்ப்பிடாதே என்பதாலே ஸ்தோத்திரம் பரந்திடுதே நாமத்திலே மரவே எனக்கா ஜெயக்கொடி பரந்திடுதே நாமத்திலே மரவே எனக்கா ஜெயக்கொடி என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை போற்று ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் என்னை போற்று ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் எப்படியாயினும் பலகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே எப்படியாயினும் பலகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் அக்கினியில் மதிலாக அன்பரு என்னை காத்திடுவே அக்கினியில் மதிலாக அன்பரு என்னை காத்திடுவே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும்
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு வீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோத்திரம். உனக்கு வீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோத்திரம். பலவிடுவே நாமத்திலே பலனை எனக்காய் ஜெயக்கொடியே. பலவிடுவே நாமத்திலே பலனை எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை போற்றும் அன்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை போற்றும் அன்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியான வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியான வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை பொறுத்து நம்பவிட்டேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை பொறுத்து நம்பவிட்டேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. 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 Thank you, Jesus. Thank you, Lord. Stotram Andavare. Stotram Andavare. Ora mankara shabana ribikatuda. Tida bau samankara mankatuda. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Praise, praise, praise you. Stotram Yesue. Stotram Yesue. Oh Rabdalankina Ziktadankara Bakatinankara Mankala Hiritana Siktanankala Mankara Banyantuda. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, thank you, Jesus. We praise you. Stotram Yeswe, Stotra, Stotra. Papa, Stotra. Papa, Stotra. Papa, Stotra. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Stotram Yesapa. Stotram Yesapa. Stotram Yesapa. Stotram Yesapa. Thank you, Jesus. We praise you, Jesus. We praise you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus, Stotram Yesue, Jesus. Stotram, Stotram. Tida Bakara Shabala. Tida Mang, Tida Stankari, Kalkari di Sambarabana. Irta Sidal Parana, Mountini Bigana Mankara, Shibina Mankalap to Dankalaba, Itini Bigana Mankarap to Dakashap to Dankara Mankalabani Antuda, Irama Shabani Anamtuda. Thank you, Jesus. We praise, we praise. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நிறைய தப்பு பண்ண போறோம், நிறைய எக்ஸாம்ல ஃபெயில் ஆக போறோம், நிறைய அரியர்ஸ் வைக்க போறோம். அது கிளியர் பண்றது நம்முடைய சொந்த திறமையினால முடியாது. அதனால ஈஸியா சோர்ந்து போயிடுவோம், அதரியப்பட்டு போயிடுவோம், ஆளை விட்டா சபை விட்டு போயிடுவோம், ரட்சிப்பை இழந்துருவோம். அப்ப நம்ம அடிக்கடி இப்படி பண்றோம் நல்லா தெரியும். அதனால நாம் சோர்ந்து போகாமல் இருக்க முடிய பைபிள்ல ஏகப்பட்ட வாக்கு தத்தங்களை நமக்கு அவர் தந்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாது, இதை பிடித்துக்கொள், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். எத்தனை வாக்குத்த ஒவ்வொரு சரணத்திலையும் பாருங்க. பயப்படாது, பாசம் உன்மேல் நான் வைத்திருக்கிறேன், உன்னை யாரும் பறிக்க முடியாது.
என் உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறாய். உன்னை திக்கற்றவனாய் கைவிடுவேன். அப்போ உமக்கு தெரியாமல் எனக்கு ஒன்றும் நேரிடாது. உன்னை தொடுகிறவர் என் கண்ணின் மணியை தொடுகிறார். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காத போ. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் பலவீனராக நமக்காகவே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நாம் உயிரோடு இருந்தது அவருடைய வாக்குத்தத்தத்தில். அவர் உண்மை உள்ளவர். நாம் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் நேரம் வந்தபோது பைபிள்ல சொல்லப்படும், God remembered his promise to Abraham. ஆபிரகாம் செத்து போயிட்டார் எப்பவே. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்க போறார். அவர் செத்து போயிட்டார். நான் பண்ண யாருக்கு தெரியும் அப்படின்னு. அவர் உண்மை இல்லாதவர் அல்லவர். நமக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஆகையால் நாம் பிடிக்கும்படியாக, வழுவாதபடிக்கு இந்த செங்குத்தான இந்த கரடு முரடுமான பாதையில் நடக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அருமையான விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆமென். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, நடத்துவீரே. எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியாயினும் வருகையிலே Thank you, Lord. Thank you, Jesus. 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 Thank you, Lord. Thank you, Jesus. Praise, 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 praise. Thank you, Jesus. Tudabakaraka shabdikala bakatina. Tidabakara bakatidan kalaba shabakara tudakaraba. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. We praise, we praise, we praise you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. We praise, we praise, we praise you. சபைக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக காற்றுகள் வீச ஆரம்பித்திருக்கிறது. எத்தனையோ ஜனங்களுடைய மனது கெட்டு போகிறது. வஞ்சிக்கப்பட்டு பிசாசு அவர்களை கண்ட்ரோல் பண்ண போகிறான். ஏற்கனவே சொன்னேன், ஒன்று நம்முடைய கண்ட்ரோலை இழந்து தேவன் கரத்தில் நாம் போக வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய கண்ட்ரோலை இழந்து பிசாசு கிட்ட நாம் போக வேண்டும். இந்த ரெண்டில் ஒன்று உயிரோடு இருக்கும் பொழுது இந்த நாட்களில் நடக்க போகிறது. அப்படிப்பட்ட காற்றுகள் வீச ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில், இந்த அபாயகரமான வருஷத்தின் முதல் மாதத்தில் கிருபையாய் கர்த்தர் இந்த காற்றுகள் நம்மை தொடாதபடிக்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில், தேவ சமூகத்தில், இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருடைய அந்த லேசான காற்று மெதுவாக ஆனால் நிச்சயமாக நம்மத்தில் வீசிக்கொண்டே
இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்ம இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. இந்த மாதத்தில் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க உணர்ந்தீர்களோ இல்லையோ, இந்த மாதத்தில் ஒரு நாள் விடாம பிசாசு உங்களை வேட்டையாடி நிழலை போல உங்களை தொடர்ந்து உங்களை கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரிக்க எத்தனையோ முறை முயற்சி செய்தான். ஒரு நாளில் எத்தனையோ முறை. ஆகையால் அப்படி ட்ரை பண்ணினாலும் இன்று வரைக்கும் நம்மை பறிக்க முடியாதபடிக்கு அவருடைய உள்ளன் கையில் வரையப்பட்டிருக்கிறோம். நான் இயேசுக்கு இன்னும் சொந்தமானவன், சொந்தமானவளா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவள் கரங்களை உயர்த்துங்கள். அவர் நம்மை, பிசாசு நம்மை பறிக்க முடியவில்லை. எவ்வளவு நன்றியா இருக்க வேண்டும். இன்னும் நான் இயேசுவுக்கு சொந்தமானவன், சொந்தமானவன். இந்த மாதத்தில் எத்தனையோ விழுகைகள் இருந்தது, ஆனால் கர்த்தர் நம்மை அவருடைய கையில் ஒப்படைக்கவில்லை. இன்னும் கர்த்தர் நம்மை பிடித்திருக்கிறார். இந்த மாத இறுதியில் கர்த்தர் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. Thank you அப்பா. Thank you Jesus. Thank you Lord. 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 Thank you Jesus. 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 Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Praise. Stotram, stotram, Yeswe. Stotram, Yeswe. Stotram, Yeswe. Now I belong to Jesus. Jesus belongs to me. Not for the years of time alone, but for eternity. Now I belong to Jesus. Jesus belongs to me. Not for the years of time alone, but for it. கரங்களை உயர்த்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தி. Now I belong to Jesus. Jesus belongs to me. Not for the years of time alone, but for eternity. அதாவது எனக்கு ஒரு சிறிய சாட்சி உண்டு. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு நாள் கூட என்னுடைய வீட்டை பற்றி நான் துக்கப்பட்டது கிடையாது. வீட்டு ஞாபகமோ ஒன்றும் வந்ததே கிடையாது. ஆனால் சில நேரங்கள் பேய் சொப்பனங்களை பேய் சொப்பனம்னா பயமுறுத்துகிறதான சில சொப்பனங்கள். அப்படி அந்த சொப்பனத்தில் ஒவ்வொரு முறையும் அந்த சீன், அந்த சொப்பனம் நடக்கிற இடம் என்னுடைய பழைய வீடாக இருக்கும். அப்போ நான் உணர்ந்த ஒரு காரியம், என்னுடைய வீட்டில் சில தீய சக்திகள் இருந்தது, என்னை தாக்குகிற சில தீய சக்திகள். அந்த சக்திகள் இன்னும் என்னை விடவில்லை. நேரடியாக தாக்க முடியாவிட்டாலும் சொப்பனத்தில் வருது, அது மிரட்டுது, அது தாக்குது. அதுதான் எகிப்தின் வல்லமைகள். இது போல என்றைக்கு நாம் பிறந்தோமோ பரலோக ராஜ்யமும் நம்மை நோட் பண்ணினது, பிசாசும் நம்மை நோட் பண்ணினான். நம்மை குழந்தையிலிருந்து நம்மை பிரித்து நம்மை அழிக்க எத்தனையோ வல்லமைகள் முயற்சி செய்தது. தேவனுடைய கிருபையினால நாம் ரட்சிக்கப்படாத அந்த நாட்களும் தேவன் நம்மை பாதுகாத்து இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தார்.
இன்னும் கர்த்தர் நம்மை கைவிடவில்லை, பத்திரமா இது வரைக்கும் சேர்த்தார். நாம் எவ்வளவு நன்றியா இருக்க வேண்டும். ஆபத்தில் அனுகூலமான துணை அவர், சமயத்திற்கேற்ற சகாயர். அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நம் இடத்தில் வந்து நம்மை காப்பாற்றுகிறார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆக அந்த ரட்சிப்பின் பாக்கியத்தை பெற்றவர்கள், நான் பத்திரமா அவருடைய கரத்தில் இருக்கிறேன். இந்த பிசாசினை துரத்தினாலும் அந்த பழைய பாம்பு, அந்த பழைய சத்துருக்கள், பிறக்கும் பொழுதே பின்னாடி வந்த சத்துருக்கள் இன்னும் நம்மை விடாவிட்டாலும், இன்னும் அவருடைய கையில் நம்மை ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் கிருபையாக நம்மை பாதுகாத்தார். அதற்காக நன்றியோடு பாடுவோம். Now I belong to Jesus. Jesus belongs to me. Not for the years of time alone, but for eternity. இனி ஒரு முறை நன்றியோடு. Now I belong to Jesus. Jesus belongs to me. Thank you, Father. Not for the years of time alone, but for eternity. பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் மாத்திரமல்ல, காலம் முடியும் வரைக்கும், மரண பரியந்தம் மாத்திரமல்ல, நித்திய பரியந்தம் நம்மோடு அவர் இருக்க போகிறார். இந்த உறவிலிருந்து நம்மை பிரிக்க இந்த பூமியில் எந்த சக்தியும் கிடையாது. வானமண்டலங்களில், பாதாளத்தில் எந்த சக்தியும் கிடையாது. கர்த்தர் நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார், நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். அந்த நித்திய விவாகத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை நம்மை யாரும் அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாது. அவர் நமக்கு தந்திருக்க இந்த வெளியேறப்பட்ட வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Jesus. 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 Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Praise you. ஆபிரகாமுடைய மனைவி ஒரு நாள் எகிப்தில் அவர்கள் இருக்கும்போது, சாராள் கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால ராஜா அவளை மிஸ்யூஸ் பண்ணி விடுவார் என்று சொல்லி ஆபிரகாம் இது என் தங்கச்சி என்று சொல்லிவிட்டான். அது கொஞ்சம் உண்மைதான், சொந்தக்கார சகோதரி தான். அப்போ அப்படிப்பட்ட நேரத்துல ஆபிரகாமை கொன்று போட்டு மனைவி எடுத்துடக்கூடாது என்று சொல்லி உரிமையோடு எடுக்கலாம்னு சொல்லி அபிமலை கூட்டி கொண்டு போனான். ராத்திரியில சொப்பனம், அவளை நீ தொட்ட நீ செத்த நீ. பாருங்க, ஆண்டவர் அவருடையவர்களை பற்றி எவ்வளவு ஜாக்கிரதையாக சொப்பனத்துல வார்னிங் கொடுத்தார். பைபிள் ஒரு சங்கீதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்யும் போது அவர் he reproved kings for their sakes. ராஜாக்களை கடிந்து கொள்ளார், என் அபிஷேகம் பண்ணப்பட்டதை தொடாதே அப்படின்னு. இந்த மாதத்துல எத்தனை முறை பிசாசு நம்ம தொட்டு இருக்கலாம், தொட முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் எத்தனை ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாமல் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொன்னபடியே அவர் விசேஷித்த பாதுகாப்பை நமக்கு இந்த மாதத்தில் தந்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Jesus. 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 Thank you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram, stotram Yesapa. Stotram Yesapa. Stotram Yesapa. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Thank you, Jesus. Praise, we praise, we praise you. Thank you, Lord. Thank you, Jesus. 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 எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நாம் அதிலிருந்து தூரமா இருக்கலாம், அதை அடைவதற்கு தூரமா இருக்கலாம். ஆனால் ஒரு அறிவையாவது தேவன் தந்திருக்கிறார். உதாரணமாக, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்.
அந்த அறிவு எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இதெல்லாம் உலகம் ரொம்ப செழிப்பா போயிட்டு இருக்கு என்று நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தேவன் அந்த உணர்வை நமக்கு தந்திருக்கிறார். இரண்டாவது, இயேசு வந்தா கூட அவர் வருவதற்கு எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாற வேண்டும் என்கிற பூரணத்தை பற்றி ஒரு வெளிப்பாடை, கிறிஸ்துவுக்குள் நான் தேறினவனாய் இருக்க வேண்டும், இந்த வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அடைவது அடுத்தது. ஆனால் அறிவே இருக்க இல்லை என்றால் எப்படி அடைவது? அதனால தேவன் இந்த அறிவையும் இந்த வெளிப்பாடையும் தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அதாவது நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. பாருங்க, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. அந்த எபிரிய சபையார் நாள் நெருங்கி கொண்டிருக்கு. என்ன நாள் அது? இயேசுடைய 2ஆம் வருகையின் நாள் கிட்ட வந்துட்டே இருக்கு. அதை பார்க்கக்கூடிய பார்வை இருந்ததுனால அவர்கள் சபை கூடி வருவதை அசட்டை பண்ணாமல் எல்லா கூட்டங்களுக்கு வர வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. முன்னாடி எல்லாம் பைபிள் ஸ்டடி வர மாட்டீங்க, காத்திருப்பு கூட்டத்துக்கு வர மாட்டீங்க, சண்டே மாத்திரம் வருவீங்க. இனிமே அப்படி பண்ணாதீங்க. நாளானது நெருங்கி வருது, உங்களால் தெரியுதா? அப்ப அலட்சியம் பண்ணாதீங்க, வாங்க பிரயாசப்படுங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பப்ளிக் எக்ஸாம் வருது, +2 எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா மீட்டிங்கை கட் அடிச்சுட்டு இயேசு வரும்போது +2 எக்ஸாம்ல 99 வாங்குறதுனால பரலோகம் போக முடியுமா? அன்னைக்கு முட்டாளா மாறக்கூடாது. அப்போ தேவன் அந்த உணர்வே நமக்கு தந்திருக்கிறார். அந்த மணியை அடித்து கொண்டே இருக்கிறார். அதனால் எத்தனையோ பேருக்கு இப்படி ஒரு ஸ்லாக்கியம் இல்லை. ஆகையால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிறதான உணர்வுள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். நாளானது நெருங்கி கொண்டிருக்கிறது என்று அறியும்படியாக கர்த்தர் நமக்கு நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. இந்த மாதத்தில் நடந்த எத்தனையோ கூட்டங்களுக்கு நமக்கு ஒரு வேளை வர முடியாமல் போயிருக்கலாம், வர மனதில்லாமல் கூட போயிருக்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு என்று சொல்லி நம்ம விட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா கூட்டத்திற்கும் இயேசு வந்தார். நம்முடைய கூட்டங்களை அவர் நடத்தினார். அவர் நம்மேல் ரொம்ப ஆவலா இருக்கிறார். அவர் நம்மை கட்டி எழுப்பணும், அவர் நம்மை போஷிக்க வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கூட்டத்தையும் அவர் வந்தார், கருத்தாய் நடத்தினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர
ஸ்தோத்திரம் 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 102ஆம் சங்கீதத்தில் கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தாரை பார்க்கிறோம். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர், ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறோம். நரகத்துல உங்க பேர் என் பேர்லாம் இருக்கு. இவனை சாவடிக்கணும், அவனை கொல்லணும், இவன் தலை நசுங்கி போகணும். அப்படி போன வாரம் கூட ஒரு வாலிப பிள்ளை ஒரு ஊழியக்கார சிஸ்டர் கிட்ட பிசாசு பேசுது. அந்த வாலிப பிள்ளைக்குள்ள என்னன்னா, இப்போ பாரு தேஜு பிரதர் கார்ல போயிட்டு இருக்காரு, பாரு இப்ப என்ன நடக்க போகுது, ஆக்சிடென்ட் நடக்க போகுது பாரு அப்படின்னு. அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீ தொட முடியாது அவரை அப்படின்னு. அப்போ அது போல நமக்கு ஆக்சிடென்ட் கிடையாது, நமக்கு எல்லாம் இன்சிடென்ட் தான், சம்பவம் தான். பிசாசு வேணுமென்றே சில கார்களை திருப்போம், ஒரு நாயை குறுக்கிட வைப்போம், ஸ்லிப்பா கீழே உடம்பு தேய வைப்போம், என்னமெல்லாம் ட்ரை பண்ணோம். அப்போ நாம் பிசாசுடைய அந்த ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறோம், சாக நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் கிருபையாய் கர்த்தர் நம்மை சாகாமல் நம்ம வைத்திருக்கிறார். சாகுவது பிரச்சனையே கிடையாது நமக்கு, நம்ம எல்லாம் அதற்காக தான் வந்தோமே, ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் காலத்துக்கு முன்னாடி சாகக்கூடாது, பிசாசு இஷ்டப்படி சாகக்கூடாது. மரணத்தின் திறவுகோல் நம்முடைய தேவனுடைய கையில் இருக்கிறபடினால் இன்றைக்கும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பல மாதங்களுக்கு முன்பாக நாம் கேட்டோம் ஒரு வார்த்தை, the strength of the pack is the wolf, the strength of the wolf is the pack. அதாவது ஒரு கூட்ட ஓநாய்களை இன்னும் பலப்படுத்துகிறது. வெளியிலிருந்து இன்னொரு ஓனாய் வந்து அந்த கூட்டத்தோட சேர்ந்தா அந்த முழு கூட்டம் பலன் அடைகிறது. ஏன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு ஓனாய் அந்த கூட்டத்தோடு சேர்ந்ததுனால அந்த முழு ஓனாய் கூட்டத்தின் பலன் இந்த ஓனாய்க்கு வந்துடுச்சு. அப்ப அந்த கூட்டம் இந்த ஓனாய் பலப்படுத்துகிறது, இந்த ஓனாய் கூட்டத்தை பலப்படுத்துகிறது. இதே போல நம்மை பலப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிலேயாம் என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி நிமித்தம் பார்த்தான், அவன் குறி சொல்லுகிறவன் என்று பைபிள்ல சொல்லுது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா பல மலை உச்சிகளுக்கு போய் அவர் சபிக்க முயற்சி பண்றார். இத்தனை காளைகளை கொண்டு வா, இத்தனை பலிபீடங்களை செலுத்து, கட்டு என்று சொல்லி மாடை வெட்டி சாபம் பண்றான். ஆனா முடியல. இதுல என்ன அழகு தெரியுமா? இப்படி ஒருத்தர் மலையில நின்று சபிக்கிறான்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவே தெரியல. அவங்க பாட்டு கிடக்குறான் கூடாரத்தில். ஆண்டவர் நேரா போய் பேசுறார், நான் சொல்றத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கால் பங்கு எண்ணக்கூடியவன் யார்? அவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன், அவன் பெலன் உள்ளவன், அவன் துஷ்ட சிங்கம், அவன் எழும்புவான், இப்படிலாம் சொல்லி பாலாக்குக்கே சோர்ந்து போய், நான் உனக்கு காசு கொடுத்து சபிக்க போட்டு ஆசீர்வதிச்சுட்டு போறிய, நீ சும்மாவது இருக்கலாமே என்று சொல்லுகிறார். இது போல இந்த மாதத்தில் கடந்த நாட்கள், இந்த கடைசி நாட்கள் எத்தனையோ ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக அனுப்பப்பட்டிருக்கும். பில்லி சுனத்தின் வல்லமைகள் ஒன்றுமே நமக்கு தெரியாதபடிக்கு ஆண்டவரே நமக்கு காவலாய் இருந்து எல்லாவற்றையும் அவரே பொறுப்படுத்தி சண்டை போட்டு அந்த பிசாசுடைய அம்புகளை வளைத்து நமக்கு அவர் ஜெயத்தையும் பாதுகாப்பையும் தந்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோத்ரம் 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 சோத்ரம்
சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நமக்கு இன்னைக்கு அமெரிக்கா ஜனாதிபதியோட ஒரு அப்பாயின்ட்மெண்ட் வேணும், அவரோட போன்ல பேசணும் அப்படின்னு சொன்னா யாரும் விட மாட்டாங்க. இப்போ இருக்கு நம்ம சீஃப் பாஸ்டரே இப்போ சபை ரொம்ப பெருசாயிடுச்சு, அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா சாதாரண காரியம் இல்லை. அப்போ நமக்கு பாருங்க, இந்த முழு பூமிக்கு சொந்தக்காரர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், சிங்காசனம், ஆளுகை, மாட்சிமை, செங்கோல், கிரீடம் எல்லாம் அவருக்குரியது. அந்த பெரிய தேவனை அணுகும்படியாக நமக்கு போன் தேவையில்லை, அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. கண்ணை மூடி முட்டி போட்டு ஆண்டவர் அப்படின்னு சொன்னா போது அவருக்கு முன்னாடி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை, டைரக்ட் கான்டாக்ட் வைக்கக்கூடிய ஜெபம் என்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.